வணக்கம். நான் உங்கள் ஜோதிட ஆசான் அஸ்வினி அருள்ராம். பள்ளி கல்விகள், இந்த கல்வியில் படிக்கக்கூடிய படிப்புகள், இதன் வழியாக கிடைக்கக்கூடிய வேலைவாய்ப்புகள், உத்தியோகம்னு சொல்லக்கூடியது. இவைகள் அத்தனையும் ஒரே நேர்கோட்டில் கனெக்டிவிட்டி, அதாவது லிங்க்ல இருக்கும். எந்த பள்ளியில் சிறப்பான பள்ளியில் சேர்க்கலாம், சிறப்பான பள்ளியில் சேர்த்தால் சிறப்பான கல்வி கிடைக்கும், சிறப்பான கல்வி கிடைத்தால் சிறப்பான மேற்படிப்பை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சிறப்பான மேற்படிப்பில் தேர்ச்சியானீர்கள் என்றால் சிறந்த உத்தியோகத்திற்கு போக முடியும். சிறந்த உத்தியோகத்திற்கு போய்விட்டால் நீங்கள் எதிர்பார்த்த செல்வம், பெயர், புகழ், கௌரவம் அத்தனையும் உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த லிங்கை, இந்த அத்தனை நிகழ்வுகளையும் கையில் வைத்திருக்கக்கூடிய பாவகம் 4ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4ஆம் பாவகத்தில் அமையப்பெற்ற கிரகத்தின் அடிப்படையில்தான் உங்கள் பிள்ளைகளின் கல்வி வழிமுறைகள் இருக்கிறது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஒருவருக்கு 4ஆம் பாவகத்தில் 4ஆம் பாவகம் கெட்டுவிட்டாலோ அல்லது அசுப கிரகம் அமர்ந்தாலோ, லக்னத்தின் அடிப்படையில் பாவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாவர் 4ஆம் பாவகத்தில் அமர்ந்து விட்டாலோ, 4ஆம் பாவகம் கெட்டுவிட்டாலோ, உங்கள் பிள்ளையின் படிப்பில் இடையூறுகள், தடைகள், கல்வி முழுமை பெறாத நிலை, இவை அத்தனையும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு இருக்கு. இப்போ 4ஆம் பாவகத்தில் நல்ல கிரகம் அமர்ந்து குருவின் பார்வை, சுபகிரகத்தின் பார்வை அமைய பெற்றால் அவர்கள் நன்முறையில் கல்வியை கற்று நல்ல உத்தியோகத்தில் அமைய பெறுவார் அப்படின்ற ஒரு அடிப்படை தளத்தை உருவாக்குவது இந்த 4ஆம் பாவகம். இந்த 4ஆம் பாவகம் எப்படி வேலை செய்கிறது? இந்த 4ஆம் பாவகத்தில் அமர்ந்து விட்டாலே கல்வியை நாம் முடிவு செய்து விடலாமா? இந்த 4ஆம் பாவகத்தில் வேறேனும் தோஷங்கள் இருக்கிறதா? இப்படி அத்தனை கேள்விகளும் இருக்கிறது. அதற்குண்டான பதிலைத்தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள் போறதுக்கு முன்னால புதிதாக நமது சேனலை பார்த்துட்டு இருக்க உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்களது சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களிடமும் எடுத்து சொல்லி அவர்களையும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வழியாக இல்லாதவர்களுக்கும், இயலாதவர்களுக்கும், ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்லாது இறைத்தொண்டுகள், ஆலய பணிகள், ஹோமம் வளர்ப்பது, வேலி வளர்ப்பது, இது போன்ற நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் கட்டாயம் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்து சொல்லி சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். முதலில் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. இந்த கல்வி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப முக்கியமான, வாழ்வில் இன்றியமையாத ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலையை நீங்க சரியா அமைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்கு அதுதான் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லலாம், அடித்தளம். அப்படிப்பட்ட ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய இந்த 4ஆம் பாவகம் உங்களுக்கு சிறப்பு தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்து தெளிவாக அதை ஜோதிடர்கள் சொல்லுவார்கள். இவருக்கு இந்த கல்வி வரும், இவருக்கு கல்வி பாதையில் தடைபடும், இவருக்கு கல்வியே இருக்காது, இவர் கல்வியில் ஓஹோ என்று இருப்பார். இப்படி அத்துணை பலன்களும் அந்த 4ஆம் பாவகத்தை கணித்து
துல்லியமாக ஜோதிடர்கள் சொல்லிவிடுவார்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைத்தீர்கள் என்றாலே போதும், அவர்கள் தானாக படித்து முன்னேறி விடுவார்கள். இதை தெரியாமல் தான் பெற்றோர்கள் பெரும்பாலும் தவறு இழைக்கிறார்கள். மாணவருக்கு நான் இதை படின்றேன், நீ இதை படிக்கல, வேற தான் படிக்க போறேன் அப்படின்ற. நான் சொல்றத கேட்க மாட்டியா? இது ஃபியூச்சர்ல நல்லா இருக்கும். நானே ட்ரை பண்ணியிருக்கேன். நான் கிடைக்காதது உன் மூலமா நான் நிறைவேற்றிக்கலான்னு பார்க்குறேன். நமது உற்றார் உறவினர்கள் அத்தனை பேரும் ஏளனமாக நினைப்பார்கள். அதனால் நான் விட்டதை நீ செய்தீர், அதில் வெற்றி பெற்றீர் என்றால் எல்லோர்களும் கௌரவமாக பார்ப்பார்கள். இதோ அவன் செய்ய முடியாத தன் பிள்ளையை வைத்து சாதித்து காட்டிவிட்டான். அவன் ஒரு சிறந்தவன், பண்பாளவன், வைராக்கியக்காரன், வெற்றிக்காரன் அப்படின்னு சொல்லி இப்படியெல்லாம் நமக்கு பெயர், புகழ், கௌரவம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் தனது பிள்ளை மீது தன்னுடைய ஆசையும் விருப்பத்தையும் லட்சியத்தையும் திணிக்கிறார்கள். அது சரிதானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய நிலையில் கட்டாயம் அது சரிதான். அதுக்கு மாற்று கருத்து இல்லை. ஏனென்றால் எல்லா பெற்றோர்களும் தனது பிள்ளை நான் அடைய முடியாத உயரத்தை அடைய வேண்டும், நான் பெறாத சுகத்தை பெற வேண்டும், நான் எட்டாத உயரத்தை அவர்கள் எட்ட வேண்டும், நான் அடையாத வெற்றியை அவர் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் எல்லா பெற்றோர்களும் நினைப்பார்கள், தாய் தந்தையர்கள். இவர்கள் ஆசை மிகவும் உன்னதமான ஆசை. இதை உணர்ந்த சில பிள்ளைகள் அதை கட்டாயம் சிரமேல் பொறுப்பேற்று அதை முடித்து காட்டிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள், இன்னமும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இல்லை, அது உங்கள் காலம், உங்களோடு முடிந்து விட்டது, எனது விருப்பம், ஃபியூச்சர் என்பது வேறு வழியில் போய்கொண்டிருக்கிறது, அதற்கு எப்படி நான் மாற்று நிலைப்பாடு எடுத்து அதோடு எதிர்த்து போராடுவதற்கு எனக்கு என்ன தேவையோ அதை என்னால் எடுத்துக்கொள்ள முடியும், அதை நான் எடுத்துக்கொள்வேன், அதன் வழியில் தான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைய கால இளைஞர்கள், இளைஞிகள் அவர்களுக்கு அந்த மனோநிலையும் தைரியமும் அறிவுத்திறனும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். அந்த அளவிற்கு தெளிவாக இருக்காங்க. விஞ்ஞான உலகம் அவர்கள் கையில் இருக்கிறது. நம்ம காலத்துல நாம படிச்சதெல்லாம் இன்னைக்கு அவர்களை நினைத்து பார்க்கும்போது ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் பாக்கியசாலியாகவும் அவர்கள் தெரிகிறார்கள். நாமெல்லாம் கொடுப்பினை இல்லாதவர்கள், அவர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்கள் உள்ளங்கையில் உலகம் இருக்கிறது. அவர்கள் நினைத்ததை அடைய முடியும், நினைத்ததை தெரிந்து கொள்ள முடியும், நினைத்த இடத்திற்கு செல்ல முடியும். அந்த அளவிற்கு அவர்கள் பாக்கியம் செய்து வைத்திருக்கிறார்கள். நமது காலத்தில் எல்லாம் அப்படி இல்லை. அப்போ இந்த 4ஆம் பாவகத்தில் உள்ள கல்வி என்ன நிலையை உணர்த்துகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த கல்வி நிலையை ஜோதிடத்துல 4 வகையாக பிரிக்கிறாங்க. 2ஆம் பாவகத்தில் தரக்கூடியது அடிப்படை கல்வி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 1வதுல இருந்து ஒரு 8வது வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 4ஆம் பாவகத்தில் வரக்கூடிய கல்வி இந்த 8வதுல இருந்து 12வது வரைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 9ஆம் பாவகத்தில் வரக்கூடிய கல்வி காலேஜ் பட்டப்படிப்பு அப்படின்னு சொல்றாங்க. 11ஆம் பாவகத்தில் வரக்கூடிய கல்வி பட்டய படிப்பு, முனைவர், பிஹெச்டி, ஆராய்ச்சி சார்ந்த படிப்பு. இப்படி இந்த 11ஆம் பாவகத்தினுடைய கல்வி நிலை. இந்த 4 பாவகத்தின் வழியாகத்தான் நீங்கள் கல்வியை கற்க முடியும். அப்போ இதில் ஒன்று உங்களுக்கு குறைந்தாலும் நீங்கள் முழுமையான கல்வியை பெற முடியாது. 11ஆம் பாவகம் சிறப்பில்லை என்றால் நீங்கள் பிஹெச்டி பண்ண முடியாது, முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் நீங்க வாங்க முடியாது. 9ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் பட்டப்படிப்பு காலேஜுக்கு போக முடியாது. 4ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் 12ஆம் வகுப்பு கம்ப்ளீட் பண்ண முடியாது. 2ஆம் பாவகம் பாதிக்கப்பட்டு விட்டால் நீங்கள் 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது அப்படின்னு சொல்லி நீங்க இந்த 8ஆம் வகுப்புக்குள்ளாரையே உங்களது கல்வி வாழ்க்கை அஸ்தமனம் ஆகிவிடும். இப்படி 4 பாவகமும் ஒருவருக்கு
சுமூகமாக சுபத்துவம் வாய்ந்ததாக இருந்தால் மட்டும்தான் அவர் கல்வி நிலையில் முழுமையாக தேர்ச்சி பெற்றவர். மீதமுள்ள அத்தனை பேர்களுக்கும் கல்வி நிலையில் தோஷம் உள்ளவர்கள். படிப்பவர்களுக்கோ, ஆசிரியர்களுக்கோ, குருமார்களுக்கோ நீங்கள் பாபம் செய்திருக்கிறீர்கள். அதன் வழியில் நீங்கள் தோஷம் பெற்றிருக்கிறீர்கள். அதனால்தான் கல்வி நிலையை முழுமையாக உங்களால் அனுபவிக்க முடியவில்லை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த கல்வி நிலைக்கு பாவகம் என்பது ஒரு நிலை, காரகர் என்பது இன்னொரு நிலை, அதிபதி என்பது இன்னொரு நிலை. இந்த 3 நிலையும் உங்களுக்கு பலம் வாய்ந்தால் மேற்கொண்ட கல்வி நிலை உங்களுக்கு முழுவதும் கிடைத்துவிடும். இதில் ஏதேனும் ஒன்று பலம் குறைந்தாலும் அதை சார்ந்த பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்தும். இப்போ புதன் காரகன், அவர்தான் படிப்பு கல்விக்கு உரியவர். அவர் பாதித்து விட்டால், கெட்ட பாவகத்தில் அமர்ந்தாலோ, அஸ்தமனமாகிவிட்டாலோ, நீசமாகிவிட்டாலோ கல்வி என்பது அவருக்கு சுமூகமாக கிடைக்காது. அதே போல 4ஆம் அதிபதியோ, 2ஆம் அதிபதியோ, 9ஆம் அதிபதியோ, 11ஆம் அதிபதியோ எந்த அதிபதி பலவீனம் அடைகிறாரோ அந்த பாவகத்தின் கல்வி முறையோடு அவருக்கு கல்வி நின்றுவிடும். 2ஆம் அதிபதி பாதிக்கப்பட்டு பலம் இழந்து விட்டால் அவருக்கு அடிப்படை கல்வியே போச்சு, கல்வி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் அதிபதி பலம் இழந்து விட்டால் அவருக்கு 12ஆம் வகுப்புக்குள்ளாரையே அவருக்கு கல்வி முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் பாவகம் பலம் இழந்து விட்டால் அவருக்கு கல்லூரி படிப்பு கனவாகவே ஆகிவிடும். 11ஆம் பாவகம் பலம் இழந்து விட்டால் ஆராய்ச்சி படிப்பு அவருக்கு கை கொடுக்காது, அவ்வளோதான். இந்த அதிபதிகள், இந்த பாவகத்தின் அதிபதிகள் பலம் இழந்தாலும் அவர்களுக்கு மேற்சொன்ன பாவகத்தினுடைய கல்வி கட்டாயம் துண்டிக்கப்படும். புதன் காமன், எல்லா கல்விக்கும் புதன் நல்லா இருக்கணும். புதன் கெட்டுவிட்டால் நீங்க எந்த கல்விக்கு போனாலும் மக்கு, ஜொலிக்க மாட்டீர்கள். ஏனோ தானோன்னு தான் படிப்பீங்க, ஆவரேஜ் ஸ்டூடெண்டாக தான் இருப்பீங்க, அல்லது ஃபெயிலாகி இப்படி புதனுடைய பலம் மிகவும் முக்கியம். இந்த 3 நிலைப்பாடும் ஒருவருக்கு சரியாக இருக்கும் பொழுதுதான் அவர்கள் சிறந்த படிப்பாளியாக ஆக முடியும். அதை விடுத்து பிள்ளைகளிடம் நான் நன்றாக படித்திருக்கேன், நான் இப்படி படித்திருக்கேன், நீ படிக்கவில்லை, நீ இந்த மார்க் எடுத்திருக்கிற, நான் அப்படி எடுத்தேன், இப்படி எடுத்தேன் அப்படின்னு சொல்வது எல்லாம் பெற்றோராகிய நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நான் சொல்வது போல் அவரவர்களின் பிராப்தத்தின் அடிப்படையில் தான் நிகழும். உங்களது பிராப்தம், உங்களுக்கு கல்வி நிலைப்பாடு, புதன் அந்த பாவகத்தின் அதிபதி, அந்த பாவகம் சுபத்துவம் பெற்றிருக்கும். அதனால் கல்வி நிலையில் நீங்கள் மேம்பட்டு இருந்திருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு புதனுடைய ஆதிக்கம் குறைவாகவோ அல்லது அந்த பாவகத்தின் அதிபதியோ பாவகமோ கெட்டுவிட்டால் அவர்களுக்கு அந்த ஸ்தானத்தினுடைய கல்வி நிலை பாதிக்கப்படும், தடைபடும். அதனால் நீங்கள் பிள்ளைகளை கண்டித்து, பிள்ளைகளை துன்புறுத்தி எதுவும் ஆகப்போவது இல்லை. பிள்ளைகள் அதற்கு மாறான விபரீத முடிவை தான் இன்றைய காலகட்டத்து பிள்ளைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். உதாரணத்திற்கு இந்த நீட் தேர்வெல்லாம் நம்ம பார்க்கலாம். எத்தனை பிள்ளைகள் தற்கொலை எடுத்துக்கொண்டு மிகவும் மன வருத்தத்தை தருகிறது. எனவே பிள்ளைகளுக்கு ஜாதகத்தை பாருங்கள், அவர்களுக்கு கல்வி நிலை சரியாக இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேளுங்க ஜோதிடர்கிட்ட. கல்வி நிலை சிறப்பாக இருக்கிறது அப்படின்னா எந்த கல்வி நிலையை நோக்கி அவரை பயணிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. அப்போது அந்த கல்வி நிலையை கொடுத்து அவரை நீங்கள் ஆளாக்குங்க. கட்டாயம் அதில் பெரிய ஆளாக அவர் வருவார். கல்வி நிலை பாதிக்கப்பட்டால் அவர்களை துன்புறுத்தாதீர்கள், கஷ்டப்படுத்தாதீர்கள், படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தாதீர்கள். அவருக்கு வேலை செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கிறதா, தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்த்து நீங்கள் எந்த வேலையில் அமர்த்தணுமோ, எந்த தொழிலை அமைத்து கொடுக்கணுமோ, இது போன்ற நீங்கள் முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா பின்னால் அவர் பெரிய மனிதராக, பெரிய அந்தஸ்து கௌரவம் மிக்கவராக வருவார். எனவே கல்வி ஒரு நிலையால் தான் அவர் பெரிய ஆளாக வருவார் அப்படின்றது
ஏற்புடையதாக இருந்தாலும் அது இல்லாமலும் தொழில் ரீதியாகவோ செய்யும் வேலை ரீதியாகவோ நாம் உயர்ந்த நிலையையும் அடைய முடியும் அப்படின்ற வரலாறும் இருக்கு, வாழ்ந்து காட்டியவர்களும் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு கல்வி நிலையை நீங்கள் பிள்ளைகளோடு கலந்து பேசி அவர்களுக்கு உண்டான கல்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே அவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை பெற்றோர்களுக்கு கொடுத்துவிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.